ஹலோ, சந்தப்பாட்டி பேசுகிறேன். நம்ம தங்கத்துக்கு இவ்வளோ விலை கூடி இருக்காது. எங்கள் தாத்தா சொல்லுவார், வெள்ளைக்காரன் ஆட்சியிலே எங்கள் தாத்தா மிலிட்ரியில் இருந்தார், கப்பித்தானாக இருந்தார். அப்புறம் ஒரு வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்து அவர் ஆசாமில் இருந்தார். அவருக்கு அம்மா வாத்துச்சு. ஆண்ட அப்படியே இங்கேயே இறந்துட்டார். அதனால வெள்ளைக்காரன் எந்த சலுகையும் தரல. அப்போ எங்கள் தாத்தா சொல்லி, எங்கள் பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கு, பாறையாக வெட்டி பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அந்த நெல்லியமலை அண்ணாண்ட இருக்கிற மலையில் வெட்டி, அப்போ அந்த உருக்கி பிஸ்கெட் ஆக்கலவோ இல்லைன்னா ஊற்றவோ கிடையாது, பாலையாக வெட்டி அதுக்கு தான் இந்த ட்ரெயின் தண்டவாளம் போட்டாங்க. அதில் கொண்டு போய் அவங்க ஊருக்கு போய் சேர்றதுக்கு, கப்பலில் போய் சேர்றதுக்கு 3 மாதம் 4 மாதம் ஆகுமா. காற்று மழை வந்துச்சுன்னா கடலில் நிறைய தங்கம் இருக்கா, அப்படி கப்பல் முழுகுமா. அவ்வளோ தங்கம் பாலையாக வெட்டின்னு போயிடுச்சு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, வருஷக்கணக்காக. அதனால தான்மா ஏழையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் நம்மளால் வாங்க முடியும். இதே மாதிரி ஒரு கேனை தான் ஆப்பிரிக்காவும் நம்மளோட டபுள் பங்கு வெட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. நம்ம தங்கம் எடுத்தது இங்கிலாண்டுக்காரன். அந்த வம்சாவழி தான் அமெரிக்காவில் இருக்கிறவன் எடுத்துன்னு போகிறான் ஆப்பிரிக்காவில். இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளோ வேலை தங்கம்.